ஸ்டார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி. கல்யாணம் நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீயோ போய் டேய் கோபி. அம்மா டேய் அம்மா. டேய் பால் எப்படிடா இருக்கா? அம்மா டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. எதுவும் சொல்லுமா. இங்க என்னங்க நடந்துச்சு? எப்படிங்க இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு? கோபி என்னாச்சுன்னு சொல்லுடா. அம்மா சாகணும்னு முடிவு எடுத்து அவன் போய் லாரியில விழுந்துட்டாமா. என்னடா சொல்ற? ஆமாம்மா. தேவிமா அந்த நெக்லஸ் எடு. அது இல்ல நீ இதுவே நல்லா இருக்கே. அப்படியா? இதுவே நல்லா இருக்கா? அப்போ ஓகே. அனிதி இந்த நெக்லஸ் உனக்கு பிடிச்சிருக்கா? ஏய் அண்ணி ஒன்னதான் கேக்குறாங்க. என்ன என்ன அண்ணி? என்னவா? என்ன அனந்தி யோசிச்சுட்டு இருக்க? இந்த நெக்லஸ் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். என்ன பிடிச்சிருக்கா? ஆனந்திமா ஏன் இப்படி இருக்க? இங்க பாரு, என்னதான் உனக்கு அலங்காரம் மேக்கப் இதெல்லாம் போட்டாலும் நீ சிரிச்ச முகமா சந்தோஷமா இருந்தாதான் முகம் அழகா இருக்கும். நீ டல்லாவே இருந்தா போட்டோல நல்லாவே வராது. நல்லா ஹாப்பியா சிரிச்ச முகத்தோட இருக்கணும். அப்பதான் நீ மேக்கப்பே இல்லைனா கூட ரொம்ப அழகா இருப்ப. சரியா? டேய் மச்சி, இன்னும் எவ்வளவு நேரம்டா ரெடி ஆயிட்டு இருப்ப? டேய் இன்னைக்கு என்னோட ரிசப்ஷன். அப்படியே ஏனா தானும் ரெடி ஆகி வந்துட முடியுமா? இந்த காஸ்டியூம் நல்லா இருக்கா, நான் நல்லா இருக்குன்னு பார்க்க வேண்டாம்? உனக்கு என்னடா குறை? நல்ல ஹீரோ மாதிரி தான்டா இருக்க. சீக்கிரம் ரெடி ஆகு. நீ ரெடி ஆகிறதுக்குள்ள ரிசப்ஷனே முடிஞ்சிடும் போல. கல்யாண மாப்பிள்ளை எல்லாமே எப்படா ரிசப்ஷன் முடியும்? நீ மெதுவா கேளு மச்சான், உனக்கு நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்கு. எதுக்கு? கல்யாணம் முடியறதுக்கா? என்னடா கிண்டல் பண்றீங்களா? பின்ன என்னடா, இது உனக்கே ஓவரா இல்ல? இங்க பாரு, 2 மணி நேரமா நீ பண்ற அலப்பறைய எவ்வளவு காஸ்டியூம் மாத்திட்ட. நீ கழட்டி போட்ட காஸ்டியூம் வச்சு ஒரு கடையை ஓபன் பண்ணிடலாம்டா. காஸ்டியூம் நல்லா இருக்கான்னு கேக்குற, நல்லா இருக்குன்னு சொன்னா அதையும் கழட்டி போட்டுற. என்னதான்டா நீ முடிவுல இருக்க? டேய் இந்த காஸ்டியூம் எனக்கோ உங்களுக்கோ பிடிக்கணும்னு முக்கியம் இல்ல, என் ஆனந்துக்கு பிடிக்கணும். எனக்கு ஆனந்துக்கு இந்த காஸ்டியூம் பிடிக்குமா பிடிக்காதான்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். டேய் இந்த காஸ்டியூம் பிடிக்கும்ல, இந்த கலர் பிடிக்கும்லடா, சொல்லுங்கடா. ஐயோ ஆளை விடுறா, இந்த ஆட்டத்துக்கு நான் வரல. உனக்கு அவ்வளவு சந்தேகம் இருந்தா உன் வருங்கால வைஃப் கிட்டே போய் கேட்டுக்கோ, எங்களை விடுறா. ஆமா இல்ல, அதுவும் கரெக்ட் தான். இந்த யோசனை எனக்கு வரலையே. டேய் இருடா வரேன். டேய் டைம் ஆகுதுடா. டைம்லாம் இருக்குடா, வந்துடுறேன். டேய் 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 இவன் என்ன அப்படி பண்ணிட்டு இருக்கான்? இன்னுமாடா புரியல? ஆந்திய பார்க்கணும் முடிவு பண்ணிட்டான், அதான் கிளம்பிட்டான். அத்தைதான் கதவு தட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனந்தி இன்னுமா ரெடி ஆகலன்னு கேட்க போறாங்க. சரி நான் பாத்துட்டு வரேன், நீ சீக்கிரம் ரெடி பண்ணு. சரிங்க வரேன். அது வரேன். தம்பி நீங்களா? என்ன தம்பி, என்ன விஷயம்? அது நான் ரெடி ஆயிட்டேன். அப்படியா? ஆனந்தி ரெடி ஆயிட்டாளான்னு கேட்க வந்தீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி பண்ணி அனுப்பிச்சிடுறோம். இல்ல அது இல்ல. அப்புறம் வேற என்ன விஷயம் தம்பி? ரிசப்ஷன் காஸ்டியூம்ல நான் ரெடி ஆயிட்டேன். பார்த்தாலே தெரியுது தம்பி.
என் காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு கேட்கலான்னு வந்தேன். ஓ, அண்ணி அவரு ஆனந்திய பார்க்கலான்னு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஓ, நான் வேற. வாங்க வாங்க தம்பி. தம்பி, என்ன ஆனந்திய பார்த்து அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறீங்க? உங்க வருங்கால மனைவியை நாங்க நல்லா அலங்காரம் பண்ணிருக்கோமா? ஆனந்தி, இப்ப நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அதை எப்படி சொல்றதுனே தெரியல. உன்னை பாக்குறப்போ அப்படியே வானத்திலிருந்து தேவதை பூமிக்கு லேண்ட் ஆன மாதிரி இருக்கு. நீ அவ்வளவு அழகா இருக்க. என்ன தம்பி, உங்களோட Dress எப்படி இருக்குன்னு கேட்க வந்துட்டு ஆனந்தி Dress பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அப்போ ஆனந்தியை தான் பார்க்க வந்தீங்களா? அண்ணி இல்ல 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 இல்ல, என்னோட காஸ்டியூம் பத்தி தான் கேட்க வந்தேன். ஆ, ஆனா ஆனந்திய பார்த்ததும் எதுக்காக வந்தன்னே மறந்துட்டேன். ஆனந்தி, இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உன் விருப்பப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனந்தி, கௌஷிக் ஒன்னுதான் கேக்குறாரு, பதில் சொல்லு. அது அண்ணி என்ன தேவி? என்னாச்சு ஆனந்தி, ஏன் சைலண்டா இருக்க? என்னோட அவுட்ஃபிட் உனக்கு பிடிக்கலையா? நல்லா இருக்கு. நான் கேட்டதுக்காக சொல்லலையே. இல்ல தம்பி, உண்மையிலே நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருக்கீங்க. மாப்பிள்ளையும் பொண்ணு ஸ்டேஜ்ல நிக்கும் போது வரவங்க எல்லாரோட கண்ணும் உங்க ரெண்டு பேர் மேலதான் இருக்கும். அப்படி ஒரு ஜோடி பொருத்தமா இருக்கீங்க. இல்ல என்ன தேவி? ஆமா அண்ணி. அப்புறம் அக்கா, ஆனந்திக்கு சுத்தி போட்டுருங்க. மத்தவங்க கண்ணு வைக்கிறதுக்கு முன்னாடி நானே கண்ணு வச்சுட்டேன். சரி தம்பி, சுத்தி போட்டுடலாம். எல்லா அலங்காரத்தோட சேர்த்து அப்படியே ஆனந்தி கண்ணத்துல குட்டியா மை வச்சு விடுங்க. மத்தவங்க கண்ணு படாம இருக்கும்ல. சரி சரி, இப்பவே உங்க பொண்டாட்டிய பத்திரமா பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க. இருக்காதா பின்ன? இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்புறம் நாளைக்கு காலையில கல்யாணம்.